இந்த வீடியோவில் நம்ம எட்சி அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது லாகின் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எட்சிங்கிறத கூகுள் குரோமில் டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமில் எதுக்கு டைப் பண்ணணும்னு சொல்கிறோன்னா, கூகுள் குரோமில் யாருக்குனே நீங்கள் எந்த உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதில் இப்போ சைன்இன்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் கண்டினியூ வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே உங்கள் மொபைலில் என்ன கூகுள் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே ஷோ பண்ணும். அதில் உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அடுத்து கண்டினியூ ஒரு ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணாலே இது லாகின் ஆகிரும். இப்போ லாகின் செக் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொஃபைலுக்கு கிளிக் பண்ணாலே அந்த லாகின் ப்ரொஃபைல் செக் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கூகுள் குரோமில் எட்சி செல்லருங்கிற டைப் பண்ணுங்கள். எட்சி செல்லருன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே அதில் ஹவு டு செல்லுன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை தான் கிளிக் பண்ணணும். எட்சி செல்லர்னு ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி ஹவு டு செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருதா, அப்போது அந்த கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கெட் ஸ்டார்டட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்ட் கிளிக் பண்ணி உங்கள் நேம் போட்டு வெல்கம்னு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ண லெட் டூ திஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷன் வந்து நீங்கள் வேறு பிளாட்ஃபார்மில் சேல்ஸ் பண்ணுறீங்கனாலும், இப்போ எட்சியில் இப்போ தான் புதுசாக வாரீங்க அப்படிங்கிறனாலும் அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. யாருக்குமே எட்சி ஷாப் வச்சுட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு 4வது ஆப்ஷன். இதில் வந்து நீங்கள் எட்சியில் வந்து புதுசாக நீங்கள் செல் பண்ண போகிறீங்க, உங்கள்கிட்ட வந்து டிசைன் இருக்குது அப்படின்னா 2வது ஆப்ஷன். இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷனுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட யாருக்குனவே எட்சியில் வந்து ஷாப் இருக்குது. ஸோ அதனால் ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் எட்சி ஷாப்புங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்க போகிறேன். இதில் உங்களுக்கு ரீட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்கோ அது நீங்கள் எந்த ஆப்ஷனாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 4 ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வந்து சம்பார் எல்ஸ் அந்த இதில் என்சியில் வந்து நீங்கள் செல் பண்ணாலும், நீங்கள் யார்கிட்டனாலும் வாங்கினாலும் இதில் செல் பண்ணலாம். அதில் நீங்கள் லிஸ்டிங் பண்ணும்போது மேனுஃபேக்சராக இல்லை நீங்கள் யார்ட்டையும் வாங்கி விற்கிறீங்கன்னு கேட்கலாம். லிஸ்டிங்லேயே நீங்கள் ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். அடுத்து லிஸ்டிங் போடும்போது நம்ம அந்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் யுவர் ஷாப். இப்போ தான் பேசிக் வரும். ஸ்டார்ட் யுவர் ஷாப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ஷாப் லாங்குவேஜ் கேட்குது. அதில் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபர்னு கேட்டிருக்காங்க. அதில் எனக்கு வந்து இங்கிலீஷ் தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் இங்கிலீஷ்ங்கிறதே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷாப் கண்ட்ரி வந்து இந்தியா தான். அதுக்கடுத்து இந்தியன் கரன்சி வந்து இந்தியன் ரூபில் தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு இந்தியாவில் வந்து கன்வர்சேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் இது வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கா சேவ் அண்ட் கண்டினியூ, அதை கிளிக் பண்ணோன்னே நேம் வந்து கேட்கும். ஷாப்புக்கு வந்து உங்களுக்கு என்ன நேம் வைக்கலாங்கிறத கேட்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ 4 லெட்டர்லேருந்து 20 லெட்டருக்குள்ளே என்னென்னு நீங்கள் டைப் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஷாப் நேம் வைக்கணும்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன நேம் அரவிந்தங்கிறதே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷாப் நேம் வேணுமோ அதை மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஷாப் நேம் வந்து ஃபஸ்ட்டு அதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு நேம் அடித்தோன்னா அது வந்து அவைலபிள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும். அவைலபிள் இல்லைனா இப்போ ஷோ பண்ண மாதிரியே ரெட் கலரில் கீழே ஷோ ஆயிரும். அவைலபிள் இருந்தால் திஸ் ஷாப் நேம் இஸ் அவைலபிள்னே வந்துடும். அவைலபிள் இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து கிளிக் நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்தோடனே ஹவு டு பெய்டு அப்படின்னு கெட் பெய்டுன்னு வரும். அது எப்படின்னா உங்களுக்கு எதில் வந்து எட்சி அமௌண்ட்டை பே பண்ணுறதுன்னு கேட்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து இந்தியாங்கிற கண்ட்ரியை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே எடுத்துக்கோங்க. உங்கள் கண்ட்ரி வந்து பேங்க் லோட்டட் வந்து இந்தியாவில் தான் இருக்கும். எந்த கண்ட்ரி ரிஜிஸ்டர் நீங்கள் இப்போ இருக்கீங்க இருக்கும் இந்தியா தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணாலே அதில் பேஎன்ஆர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். பேஎன்ஆர் அக்கௌண்ட் இருக்கா, அந்த பேஎன்ஆர் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேஎன்ஆர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு ஜிபே மாதிரி ஒரு ஆப்பு. நீங்கள் அங்கேருந்து கரன்சியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட வந்து பேஎன்ஆர் தான் கரெக்டாக இருக்குது. பேஎன்ஆர் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ வந்து பேஎன்ஆர் மூலம் மட்டும்தான் இதை எட்சி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பேஎன்ஆர் அக்கௌண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த லிங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கனாலே அதில் வந்து பேஎன்ஆருங்கிற ஆப்ஷனை கனெக்ட் டு பேஎன்ஆர் அக்கௌண்ட்டை கொடுத்தாலே அந்த பேஎன்ஆர் ஐடி கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தாலே அதில் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்தோன்னே செட்டப் பில்லிங் இருக்கான். அந்த செட்டப் பில்லிங்கில் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் பே பண்ணணும். $10 வந்து எட்சிக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். அதை தான் இதில் ஷோ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கார்டு நம்பரு, எக்ஸ்பிரி டேட்டு, அதுக்கடுத்து சூஸ் ஏன்னு இருக்கும். அது வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வச்சுருந்தா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சுருந்தாலும் டெபிட் கார்டு. அந்த டெபிட் கார்டில் இயரு எல்லாமே இருக்கும். சிசிஎன் நம்பர்னால் பின்னாடி இருக்கும். சிசிவி நம்பர்னால் அந்த நம்பரில் ஒரு 4 நம்பர் இருக்கும். அதை வந்து அந்த இதில் எடுத்து என்ட்ரு பண்ணிங்க. 3-4 நம்பர் இருக்கும். அதை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வரும். அதை வச்சு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம்.
இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க்கில் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கணும். அதாவது உங்கள் டெபிட் கார்டுனா உங்கள் டெபிட் கார்டில் இன்டர்நேஷ்னல் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் எட்சிக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு பண்ண தெரியலனா உங்கள் பேங்க்குக்கு போய் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறேன் என் டெபிட் கார்டை வச்சு, அதுக்கு வந்து நீங்கள் ஆன் பண்ணி விடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்கள ஆன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பேங்க்கில் சொல்லாமல் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு எட்சிக்கு வந்து சென்ட் பண்ண முடியாது. அதை ஆன் பண்ணி விட்டுட்டு சென்ட் பண்ணால் தான் சென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் பேங்க்கில் போய் அதை கேட்டுட்டு இதை பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கடுத்து நீங்கள் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி லிஸ்டிங் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் எட்சியில் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். நிறைய பேர் ஜிஎஸ்டி நீங்கள் எப்படி ஃபைல் பண்ணீங்க, ஜிஎஸ்டி எங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்க. அதனால் நம்ம ஆடிட்டர்கிட்ட கேட்டிருந்தேன். நம்ம ஆடிட்டர் வந்து இதுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கொடுக்குறதுக்கு 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பருக்கு நம்ம 2000 ரூபாய்க்கு நம்ம ஆடிட்டர் அவங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சப்போஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடும் அதுக்கடுத்து எல்யூட்டையும் சேர்த்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அது வந்து மொத்தமாக சார்ஜஸ் வந்து 2800 வரும். ஜிஎஸ்டி மட்டும் உங்களுக்கு ஃபைல் பண்ணால் 2000 ரூபீஸ்க்கு நம்மகிட்ட ஃபைல் பண்ணிக்கோங்க.